அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக மல்லை சத்யா அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்கிறது, விஜய் தாவேக்கான ஆரம்பித்தா இவர் தீவேக்கான ஆரம்பிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம், திராவிட வெற்றி கழகம், வித்தியாசம் தெரியக்கூடாது பாருங்கள். விஜய்க்கு ஒரு பர்சனாலிட்டி, சினிமா பின்னணி இருக்குது. ஆனால் மல்லை சத்யா அவர்களுக்கு அந்தளவுக்கு பின்னணி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ரெண்டு பேரும் ஒன்றாக முடியாது. இருந்தாலும் அவர் ஆரம்பித்ததுக்கான காரணம் என்ன, அவனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின காணொலி தான் இது. முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வராங்கிறது உங்களுக்கு புரியும். முதன் இந்த காணொலிக்கு வரவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் போகலாங்களா? வாங்க பார்க்கலாம். விஜய் பார்த்தீங்கன்னா சினிமா பின்னணி, அவருக்கான சினிமா பின்னணி பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அத்தனை பேருமே விஜய்க்கு தெரியும். அந்த வகையில் அவங்க பேரண்ட்ஸும் ஓரளவுக்கு ஓட்டு போட வைப்பாங்க. ஓரளவுக்கு நடக்கும், சரிம்பாங்க, ஆனால் முழுசாலாம் செஞ்சிட மாட்டாங்க. ஓரளவுக்கு நடக்கும், ஓட்டு போட வைப்பாங்க. அந்த வகையில் விஜய்க்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5% வாக்காவது வருங்கிறது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் அதை தீவேகா, திராவிட வெற்றி கழகம், எல்லாமே திராவிடம் தான். அவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சா அவரும் திராவிடத்தை தான் கையில் எடுக்கிறாரு. இவர் திராவிட வெற்றி கழகம்னு வச்சுட்டார். பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு வச்சுருக்கிறாரா என்னன்னு தெரில. இவர் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சுக்கிற பார்த்தா ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த மாதிரி எண்ணமெல்லாம் கிடையாது. இப்போ வைகோ எப்படிங்க, தனக்கும் தன் பையனுக்கு சீட்டு வாங்கிட்டு காலத்தை ஓட்டினார். இப்போ எப்படி குற்றச்சாட்டு வருது? 200 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறாரு, இடமெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு, 1000 கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அப்படின்னு இப்போ மல்லை சத்யா ஒவ்வொன்றா வெளியிடுறாங்க. இதே அவர் கூட 20 வருஷமாக பயணித்தவர் தான். நாஞ்சில் சம்பத்தும் அவங்களோட இருந்தவங்க தான். ஆனால் யாரும் அப்பா எதுவும் சொல்லலை. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அது விட்டுருங்க. எப்பவுமே ஒரு கட்சியில் இருக்கும்போது ஆதரிக்கிறதும் அந்த கட்சி விட்டு வெளியே வரும்போதும் எதிர்க்கிறதும் வாடிக்கையாக போச்சு. ஆனால் வைகோ கரைபடியாத கரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வைகோ மேலே இப்போ என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் வருதுன்னு நீங்களே பார்க்கலாம், சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வைகோ பேருக்கு ஒரு கட்சி, வைகோ முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போ ஆரம்பத்தில் ஏதோ ஆரம்பிச்சிருக்கலாம். ஸ்டாலினை எதிர்த்து வரும்போது அவருக்கு ஒரு நல்ல மவுஸ் கிடச்சிது, நல்லா இளைஞர்கள் பட்டாளம் வந்தது, விடுதலை புலிகளை ஆதரித்து பேசங்காட்டி நிறைய விடுதலை புலிகள் அந்த ஒரு சிம்பத்தி, அந்த ஒரு இதுலேயே வைகோ பின்னாடி நிறைய இளைஞர்கள் பட்டாளம் வந்தது. அவர் கெட்ட நேரம் ரஜினி வந்தார் அந்த டைமில் 96 அரசியலில் அடியோடு அவுட்டு. அதுக்கப்புறம் வைகோ எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சி வழங்காது. அது ஒரு சாப்பக்கேடு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போவும் திமுக வழங்காது போயிடும் அந்த, ஏன்னா வைகோ அங்கே இருக்கிறதுனால. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கும். அந்த மாதிரி இவரும் ஒரு இப்போ கட்சி ஆரம்பித்து ஒரு சென்னையில் ஒரு ஷோ காட்டினார்னு வைங்க, ஏதோ ஒரு இளைஞர் பட்டாளத்தை ஒரு 2000 3000 பேர் 5000 பேர் அவ்வளோதான் கூட்டுவார்னு நினைக்கிறேன். சரி, எப்படியோ பண்ணுறாருன்னு வைங்க, ரோட் ஷோ காட்டினார்னு வைங்க. அதை வச்சு டிஎம்கேட்ட போய் கூட்டணி கேட்டு எனக்கு ஒரு எம்எல்ஏ சேர்த்து கொடுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். அதுக்காகத்தான் மேக்ஸிமம் இப்போ ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஜிகே வாசனுக்குலாம் என்ன இருக்குது யோசிச்சு பாருங்கள். அவர் கட்சியில் அவர் இருக்கார். எனக்கு தெரிஞ்சு ஈரோடு தொகுதியில் யுவராஜ் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் விடியல் சார் ஒருத்தர் இருக்கார். இந்த 3 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே ஈரோடு தான், வேறு யாரும் கிடையாது. அதிகபட்சமாக பொறுக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியில் ஒரு 5000 பேர் இருக்கலாம் அதிகபட்சமாக. தஞ்சாவூரில் கொஞ்சம் இருக்கிறதுனால சொல்கிறேன், அவருடைய அப்பா செல்வாக்குக்காக சொல்கிறேன், ஜிகே வாசனுக்காக சொல்ல. அவருங்க அப்பா அப்படிங்கிற ஒரு கருத்தில் மீறி போனால் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க பார்த்தா ஒரு 5000 பேர் தேருவாங்க. அந்த மாதிரி தான் வைகோவுக்கு 5000 பேர் கூட தேர மாட்டாங்க. 2000 பேர் 3000 பேர் தேரதே பெருசு, தேர மாட்டாங்க. அதான் வைகோவுக்கு தெரியும், துறை வைகோவுக்கும் தெரியும். அதனால் டுப்பால் விட்டுட்டு தெரியுறாங்க. இப்போ அது மாதிரி தான் மல்லை சத்யாவும். அவர் மதிமுகவில் அவருக்கு சீட்டு தரவே இல்லை, கடைசி வரைக்கும் தெரில, பையனுக்கே கொடுத்துக்கிட்டே எல்லாம் பாட்டை போட்டாங்க. அந்த கோபத்தெல்லாம் அவர் வெளிவந்தது. இப்போது தனக்கான தேவையை தானே பூர்த்தி செஞ்சுக்கிறது. இதுதான் சுய வேலைவாய்ப்பு திட்டம்ங்கிறது, புரிஞ்சுங்களா? சுய வேலைவாய்ப்பு திட்டம்னா இது தனக்கு தானே ஒரு கட்சி ஆரம்பித்து நம்மளே ஒரு வெயிட் காட்டி போய் டிஎம்கேல கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு கேட்கலாம். இப்போ வேல்முருகன்லாம் வச்சார் பார்த்தீங்களா, ஒரு சீட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. திருமாவளவன் பார்த்தீங்களா, ஒரு 5-6 சீட் வாங்கினார். அந்த மாதிரி தான் இவரும் போய் ஒரு சீட்டு கேட்கலாம். கொடுக்குறாங்களா என்னமோங்கிறது சந்தேகம் தான். அந்த தடவை அதுக்கான வெயிட் காட்டினாருன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லது ஏடிஎம்கே கூட சேர்றாராங்கிறது அப்புறம் தான் தெரியும். இது யாரு கூட சேர்றாருங்கிறது தெரியல. ஆனால் பேர் வேணால் திராவிட வெற்றி கழகம்னு வச்சுருக்காரு, அவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுருக்காங்க. 2 கழகமும் என்ன ஆக போகுதுங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்யணும். திராவிட வெற்றி கழகம் இப்போயே சொல்லிடலாம், அவங்க ஒரு சீட்டுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு. தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ வாக்கு வங்கி பெறுதுங்கிறதுக்காக நிற்பாங்க. பெரிய அளவில் இருக்காதுங்க, 5% இருக்கும். போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே, இடையில நாம் தமிழர், அவ்வளோதான். மெயினாக மோதிக்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே, இந்த 2 மெயினாக மோதும். 3ஆவதாக நாம் தமிழர் நிற்கும். அதுக்கு பக்கத்தில் நீயா நானான்னு தமிழக வெற்றி கழகம் நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டங்கு ஸ்லிப் ஆகுது, தமிழக வெற்றி கழகம் நிற்கும். அப்புறம் தான் மற்ற எல்லாம் நிற்கும்.
சரிங்களா? உங்களுடைய கருத்து கணிப்புகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.